Hello dear friends and dearest enemies. நிறைய நாளுக்கு பிறகு இன்னொரு வீடியோ. இது ஏன் இவ்வளோ லேட்டானதுன்னு கேட்டிங்கண்டா ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது நான் அப்லோட் பண்ற வீடியோ ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு சவுண்ட் அவ்வளோவா கேட்குது இல்லையா, ஐஃபோன் அதுகளுக்கு தான் கேட்குதாமன்ற ஒரு குற்றச்சாட்டு, குற்றச்சாட்டு இல்லை, ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அதான் ஒரு மைக் வாங்கிட்டு இப்போ இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்றேன். ஓகே, இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம், நீங்க தம்ப்நெயில பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீ கிளாஸஸ். என்ன ரீசனுக்காக ஃப்ரீ கிளாஸ் வைக்கணும், இதால இவைக்கு என்ன யூஸ், எங்களுக்கு என்ன யூஸ், நாங்க அதுல ஏதாவது ஆக்கப்படுகிறோமா? ஸோ இதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ இதை பற்றின முழுமையான விளக்கம் உங்களுக்கு வேணுமெண்டா ஃபுல்லா இந்த வீடியோ பார்த்தா தான் கிடைக்கும். ஓகே, இப்ப என்ன ரீசனுக்காக இந்த ஃப்ரீ கிளாஸஸ் நடக்குது எல்லாரும் யோசிச்சு பார்த்தா தான் இதுல இவைக்கு என்ன ப்ராஃபிட் இல்ல பெனிஃபிட் கிடைக்க போகுது. இப்ப ஃப்ரீ கிளாஸ் அவைய வைக்கணும்டா அதுல அவைக்காவது இப்ப என்னன்னு சொல்றது, ஒரு பயனை எதிர்பார்க்காம சும்மா ஒன்றுமே இப்ப கொடுக்குறேல. இப்ப கோயில் வழிய அன்னதானம் கொடுக்கறதுலயும் மற்றாக்கள் மனங்குளிர்ந்து தங்களை வாழ்த்தோனும், இல்ல அவையின் வாய் வாழ்த்தாட்டியும் அவற்ற வைராது வாழ்த்தும் என்ற ஒரு, அதாவது நாங்க கொடுக்கிறோம்டா அவன் எதிர்பார்த்து தான் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல ஃப்ரீயா கிளாஸ், அதுவும் சில கிளாஸ் இருக்கு ஃபர்ஸ்டா ஒரு பேமெண்ட் பே பண்ணி அட்மிஷன் எடுக்கணும். இப்ப பொதுவா 5000 ரூபாய் தான் எடுக்கிறோம் அதுக்கு. ஸோ அதை கொடுத்துட்டு 6 மாச கோர்ஸ், 3 மாச கோர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட், நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. தீமை என்று நன்மை இருக்கு எங்களுக்கு பெனிஃபிட்டா, நன்மை இன்னொன்றுக்கு அவைக்கு பெனிஃபிட்டா. ஸோ இதை பற்றின வீடியோ. ஓகே, இப்ப நாங்க நன்மையை பார்த்தோம்டா சமூக பொறுப்புணர்வு இருக்கு. அதாவது எங்களுடைய சமூகம் இல்ல நாங்கள் எங்களுடைய நிறுவனம் அமைந்திருக்கிற சமூகம் ஒரு அறிவாற்றல் உள்ளதா, இல்ல எங்களுக்கு தெரிஞ்சது அவைக்கு தெரியக்கூடியதாக இருக்கக்கூடியதா, அப்படி ஒரு பொறுப்பாற்றல் ஒன்று அந்த நிறுவனத்துக்கு இருக்கிறதால இப்படி ஃப்ரீ கிளாஸ்களை அரேஞ்ச் பண்ணும். முதலாவது. ரெண்டாவது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு சிறந்த ஒரு கல்விய அல்லது ஒரு ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய அளவு ஒரு கல்வியை வழங்கக்கூடிய ஒரு இதாத்தான் இந்த நிறுவனங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இது எங்களுக்கு கிடைக்கிற நன்மை. மூன்றாவது இப்ப சில பேர் கல்வியை பெற்றுக்கொள்றதுக்கு, அதாவது அவருடைய பாடசாலை கல்வி முடிஞ்ச பிறகு அவர் வெளிவாரியா படிக்கிறதுன்னா அதுக்கு அவர் காசு கட்டுவாங்க. ஆனா அப்படி ஃப்ரீ கிளாஸஸ் நடக்கிறதால அவருக்கு இலவசமாக கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசதி கிடைக்குது. ஸோ இதன் மூலமாக இந்த 3 நன்மைகள் இதைப்படியும் மேலையும் இருக்கு. ஸோ இந்த நன்மைகள் தான் அதுக்கான அடிப்படையான இதா இருக்குது. அதாவது எங்களுக்கு இப்ப இந்த கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்? ஃபர்ஸ்ட், அவன் பிராண்டிங். இப்ப ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு, அவன் பிராண்ட் ஒன்று இருக்கு. ஸோ அந்த பிராண்டை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அவன் பிராண்டிங், இந்த பிள்ளையா இந்த பிள்ளை அந்த இதெல்லாம் படிச்சுட்டு இவ்வளவு நல்லா கதைக்குது, இல்லை இவ்வளவு நல்லா பிரசன்டேஷன் பண்ணுது. ஸோ அந்த ஒரு பிராண்டிங். மற்றது விளம்பரம். இப்ப நீங்கள் ஒரு கிளாஸ்ல போய் சேர்ந்துட்டீங்கன்னா நீங்க தனியா போயிட்டீங்க. ஸோ தனியா போறது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டா இல்லையண்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் அதுக்கு ரெஃபர் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ரெஃபர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து அது ஒரு இது அன்பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது காசு கொடுக்காம விளம்பரப்படுத்துற ஒரு முறையாகவும் இது பயன்படுத்தி கொண்டு வருகிறது. ரெண்டாவது புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு முறையாகவும் இருக்கு. அதாவது இப்ப நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னீங்கன்னா அவைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும். இப்படி புதுசா ஆக்கள் எடுத்து அடுத்தது இப்ப அந்த கம்பெனி தனியா நேரடியான வகுப்புகளை மட்டும் நடத்தாது. அது ஜூம் செயலியினூடாக, மற்றது கூகுள் மீட், அது மாதிரி நிறைய சமூக
வலைத்தளங்கள் மூலமாகவும் அந்த கிளாஸ்களை நடத்தி கொண்டிருக்கும். ஸோ இதால வந்து அந்த எப்படி சொல்றது, அதை விரிவான ஒரு தொடர்பொண்டை ஏற்படுத்தும். அதாவது இப்ப இலங்கையை எடுத்துக்கொண்டோம்டா, இலங்கையில இப்ப வவுனியால இருந்து ஒரு கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுண்டா, அது ஜூமுடாகவும் அதுல ஜாயின் பண்ணலுமெண்டா, கண்டியில இருக்க ஒரு ஆள், புத்தளத்துல இருக்க ஒரு ஆள், கொழும்புல இருக்கிற ஒரு ஆள் அதுல இணைந்து கொள்ள முடியும். ஸோ இதுதான் இந்த பெனிஃபிட்டா இருக்கு கம்பெனிக்கு. மூன்றாவது வந்து சமூகத்துக்கு ஒரு நன்மை ஆற்றதும் சமூக உணர்வும் காணப்படுது. இது வந்து சமூகத்துல தனக்கானது ஒரு தனித்துவமான ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொள்றதுக்கான ஒரு வழியாகத்தான் அது கையாளுது. அதாவது இப்ப ஃப்ரீ கிளாஸ், கட்டணம் இல்லாமலும் சிலதுகள் நடக்குது. ஸோ அந்த இதுகளுக்கு போனீங்கன்னா நீங்கள் உங்களோட லைஃப்ல இது செய்யலாம். பாத்தீங்களா எவ்வளவு ஃப்ரீயா கொடுக்கணும், எவ்வளவு ஒரு நல்ல மனுஷனை. ஸோ இப்படிப்பட்ட உணர்வுகளை கிரியேட் பண்றதுக்காக ஃப்ரீ கிளாஸஸ் நடக்குதுண்டு. இது வந்து நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தா சொல்லல, ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணி தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். ஓகே, அடுத்தது வந்து நல்ல நம்பிக்கையும் மதிப்பு. முதல் சொன்ன மாதிரி தான் இவையிட்ட போனா ஃப்ரீயா படிக்கலாம், அதோட தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படி என்று பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை வாரதோட அதுல ஒரு மதிப்பு வரும். இலவசமா தெரியணுமே, இந்த காலத்துல ஒருத்தருமே இலவசமா தாரையில, அப்படி ஒரு மதிப்பும் வாரதாலதான் இது கொஞ்சம் ரீச் ஆகுது. அதோட இப்ப நீங்கள் எந்த சமூக வலைத்தளங்களை திறந்தீங்கன்றாலும் அதுல வாரது ஃப்ரீ கிளாஸஸ். இந்த யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி, இந்த டெக்னாலஜி இது அந்த டெக்னாலஜி, பெனிஃபிட் இல்லாமடா அவைக்கு சம்பளம் அதுகள் எல்லாம். அடுத்தது வந்து இவைக்கு வந்து சில குறிப்பிட்ட சில இதுகள் இல்ல, பொதுவா சொல்றேன். வெளிநாட்டுல வந்து அது எங்களோட நாட்டை வச்சு நான் சொன்னேன்டா, வெளிநாட்டுல இருந்து இவைக்கு ஒரு உதவித்தொகை ஒன்று கொடுக்கணும். அதாவது வெளிநாட்டுல யாரு ஞாபகார்த்தமா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு நிகழ்வண்டா அதுக்கு வந்து இவை ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருப்பினம். ஸோ இவைந்த கம்பெனிக்கு வந்து அவை ஒரு தொகையை அனுப்புவினம். நீங்கள் இத்தனை பேருக்கு நீங்கள் கிளாஸ் எடுங்கோ, நாங்க பே பண்றோம். அப்படி அவே பே பண்ண இவே ஃப்ரீ கிளாஸஸ் எடுப்பினோம். ஸோ இப்படித்தான் நிறைய இதுகள் நடக்குது. இப்ப நாங்கள் மொத்தமா பார்த்தோம்டா, நாங்கள் எல்லாரும் நினைக்கிற ஃப்ரீ கிளாஸஸ், சில பேர் யோசிப்போம் எப்படி இவைக்கு சேலரி கரண்ட் பில் எல்லாம் எப்படி ஆனா நாங்க யோசிப்போம். ஆனா யோசிக்கிறது மட்டும் இல்லாம அதை உள்ளுக்க பார்த்தோம்டா தான் தெரியும். இந்த காலத்துல பெனிஃபிட் இல்லாம ஒன்றுமே நடக்குது. நாங்க மூச்சு விடுறது கூட எங்களுக்கு ஆக்சிஜன் வேணுமென்றதுக்காகத்தான் மூச்சு விடுறமே தவிர எங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு நாங்க செய்யறதே இல்லை. இதான் நிதர்சனமான உண்மை. சரியா? ஓகே, இப்ப நாங்க பொதுவா பார்த்தோம்டா இது வந்து சமூகத்துல நல்ல பெயரையும் நல்ல ஒரு மதிப்பான இதையும் பெறதுக்காகவும் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்கிறதுக்காகவும் தங்களுடைய பிராண்டிங், இந்த பிராண்டை வந்து நிலை நிறுத்துறதுக்காகவும் தான் இந்த ஃப்ரீ கிளாஸஸ் நடக்குது. அவைக்கு சார்பா எங்களுக்கு சார்பா எங்களுக்கு கல்வியை விடுறதுக்காகவும் சமூக பொறுப்புணர்வு இருக்குன்னு காட்டுறதுக்காகவும் அனைவருக்கும் கல்வி இலவசமாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு எண்ணத்துக்காகவும் தான் நடக்குது. எங்களுக்கு நன்மைகள் வந்து குறைவாக இருக்கும், ஆனா அதை நாங்க பயன்படுத்தி மேல வந்துட்டோம்டா ஓகே ஃப்ரீ தானே, இன்றைக்கு போகாட்டி என்ன, நாளைக்கு போகாட்டி என்ன, அப்படி போய் நாங்க அலட்சியம் செஞ்சோம்டா அது இப்படியாத்தான் வரும். இவ வந்து இப்படி செய்யறதுக்கான மெயின் ரீசன் வந்து இப்ப ஃப்ரீயா செஞ்சா இதுல எப்படி சொல்றது, இப்ப வறுமை கோட்டிற்கு உட்பட்டாக்கள் வந்து ஃப்ரீ தானே எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமென்று போய் அதுல சேர்ந்து அதன் மூலம் அவைய வேலை வாய்ப்புகள், ஏதாவது அவைந்த வேலை வாய்ப்புகளுக்குள்ள ஏதாவது வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்து அப்படி அவைன பிசினஸ் மெயின்டைன் பண்றதுக்கு தான் முதலாவது நடக்கிறது. ரெண்டாவது வந்து அவை வந்து அவைன பிராண்டிங் எல்லாருக்குமே தெரியணும், நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படி என்ற சொல்றதுக்கு. ஃப்ரீயா கொடுக்கறது அண்டா ஒரு பெரிய இதுதான் இந்த காலத்துல, ஒண்ணுமே இப்ப ஃப்ரீயா கிடைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போன அந்த பிராங்க் வீடியோ போட்ட இதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய கமெண்ட் சொல்லியிருந்த வினம். ஆனா அதுல சில பேர் சொன்ன கமெண்ட் வந்து என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சது. என்னண்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா வர்த்தா போடுங்க அப்படி சொல்லி இருந்துச்சுனும். ஸோ
இப்படி அப்படி என்ன வீடியோனாலும் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.